நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, மது குடிக்காதவன் மதுவால் எப்படி பாதிக்கப்பட்டான் அப்படிங்கறதான். உதாரணத்துக்கு வேற எங்கேயும் போக தேவையில்ல, நானே எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா பவர்லூம் தான் ஓட்டிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அதுக்கு இப்போ இளம்பள்ளி ரகம் ஓட்டிட்டு இருந்தேன், கோன் சரியா கிடைக்கல. அதனால வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால வேற ஒரு பக்கத்துல பெயிண்ட் அடிக்க ஒரு மேஸ்திரி போயிட்டு இருந்தார். அவரோட பெயிண்ட் அடிக்க போனேன். அவர் ஒரு மது பிரியர். என்ன நடந்துச்சுன்னா, அவரோட வேலைக்கு போறோம், ஒரு வாரம் கழிச்சு தான் கூலி தருவாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்குல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, வார இறுதியில நாம் செஞ்ச ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எக்ஸாம்பிள் கூலினா 5 நாளைக்கு வேலைக்கு போகிறோன்னா 500 ரூபாய். அவர் 300 ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு 200 ரூபா அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்றது. அப்படி ஆவக்கில் பார்த்தீங்களா, அடுத்த வாரம் போகல அந்த கூலி 500 தராத, அதில் ஒரு 200 300 பிடிச்சி இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சரி, இந்த மேஸ்திரி நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கூலி வாங்கி அவங்க சாராயம் குடிச்சிடுறாங்க. சரி, வேற ஒரு மேஸ்திரிகிட்ட போனேன், இவர் சரியா தந்துடுவாரு அப்படின்னு சொல்லி. அந்த மேஸ்திரியும் ஒரு மது பிரியர், அவரும் அதே தான் பண்ணாரு. சேம் ப்ராசஸ், வாங்கறது அப்புறம் தரேன்னு குடிச்சிட்டு சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வேலையை பிடிச்சி நாம் லேபர் கூட்டிகிட்டு போய் செய்வோம், நாம் அவங்களுக்கான கூலியை கொடுத்துருவோம், நம்ம கூலியை நாம் வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை வர போகிறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வீட்டில் போய் வேலை பிடிக்கிறோம், வேலை செய்கிறோம். இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்னா, அந்த வீட்டோட ஓனர் ஒரு மது பிரியர். அவர் என்னன்னா, அவர் எனக்கு கூலி தரல. கடைசியில் நான் கூட்டிகிட்டு போன லேபரு நீ கூட்டிகிட்டு போனேன், எனக்கு காசு வேணும் அப்படிங்க. அந்த ஓனரு நமக்கு தராத. ஆக மொத்தத்தில் ஒன்று மேஸ்திரியோட போனால் மேஸ்திரி ஒரு மது பிரியராக நமக்கு லேபரை தரல. இங்கே ஒரு இடத்துல நம்ம வேலை பிடிச்சி செய்யல, கடைசியில் வீட்டோட ஓனர் ஒரு மது பிரியராக இருந்து லேபருக்கான கூலி அவங்க தரல. இப்படி நம்ம போகிற பக்கம்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மதுவால் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். தினம் இப்படி மதுவை குடிக்காத ஒரு சராசரி மனிதனே மதுவால் இந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது. அப்படி இருக்கல, அந்த மதுவை குடிக்கிற ஒரு நபர், அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மக்களாகி நாம சிந்திக்கூடாது, அரசாங்கம் சிந்திச்சு பார்க்கணும். அரசாங்கம் தன்னோட வருமானத்துக்காகவே மதுக்கடையை நடத்துகிற ஒரு நிலையை மாற்றி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த சாராய கடைகளை மூடனா இப்படி தன்னோட தொழில் சரியில்லைன்னு வேற தொழிலுக்கு போய் என்னாட்டம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் பாதிப்புல இருந்து தப்புவாங்க. ஆகவே சாராயங்கிறது இந்த சமுதாய சீர்கேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மூலதனமா அமையுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த காணொலி பார்க்குற நீங்க உங்க கருத்தை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.